இது என்னென்னு தெரியுதா? ஸ்ரீபாதை, சிவனொளி பாதை மலை. ஸோ இந்த பாதையால் தான் வந்து மேலே மலைக்கு ஏறணும். இன்றைக்கி மலை ஏற வரல, இங்கே ஒரு சிரமதானம். ஆக்சுவலி இந்த சீசன் முடிகிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 month தான் இருக்குது. அப்போ சமஹனால ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து மாஸ்கேலியா இங்கே நல்ல தண்ணி இந்த இடத்துக்கு வந்து அடிக்கடி வாரேன் நான். ஸோ என் பங்களிப்பும் இருக்கணுமென்று சொல்லித்தான் நானும் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி நாங்கள் மேலே உச்சிக்கு மட்டும் போகையில் வேறொரு டீம் வந்து மேலே போயிட்டாங்க. நான் வந்து வந்ததோட உங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் வேலை தொடங்குறதுக்கு முதல் வீடியோஸ் காட்டுவோம்ண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பேர் ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க. பார்த்தீங்களா? இது என்னென்னா வயசான ஆட்கள் மேலே போயிட்டு மலை ஏறிட்டு இறங்குற நேரம் அவங்களுக்கு கஷ்டமானா இப்படி தூக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா கதிரையிலையும் தூக்கிட்டு வருவாங்களாம். தூக்கிட்டுலாம் போகிறதுக்கு சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. 4 பேரை அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நடந்து கொள்ள முடியாத ஆட்கள் மலை ஏறணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி போகிறாங்களாம். இந்த ஆத்திர பேரணைய சீத்தல கங்குலையாம். இந்த ஆறை பார்த்தீங்களா? ஓ, ஐதியமா? ஸ்ரீபாதை போகிறதுக்கு முதல் காலை கழுவிட்டு போனீங்கண்டா இந்த அருவியில் உங்களோட கால் வந்து நோகாதன்றது வந்து ஒரு ஐதீகமாக இருக்கா. ஓ, எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் தூக்கிட்டு வராங்க. பார்த்தீங்களா? வயசான ஆக்களாக இருப்பாங்க. வெள்ளைக்காராக்கள். இந்த அருவிக்கு இதால தான் போய் காலை கழுவுறவங்களா. அப்படியே மேலே ஏறி வர நேரம் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கு. எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் மேலே போகணும். அப்போ ஒர்க்குக்கு மேலே போகணும். Hi bro. Bro. Bro எங்க இருக்கீங்க? எங்களோட ப்ரொஜெக்ட் இருக்கிற இடம் வந்து வேறு. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ போய் கொண்டிருக்கேன். டீம் ஆல்ரெடி முன்னால் போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சிவனொளி பாதை மேலே வந்திருக்க மாட்டீங்க. அண்டு கீழே கூட எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் எல்லாருமே லைஃப்பில் ஸ்ரீலங்காவில் பிறந்திருந்தால் ஒரு வாட்டி சரி மேலே போய்த்தான் ஆகணும். சிவ ஈஸ்வர தேவாஸ்தனம் என்று சொல்லி தேவஸ்தானம், சிவ ஈஸ்வர தேவஸ்தானம் என்று சொல்லி ஒரு கோயிலும் இருக்குங்க. இது இப்படியே தான் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு அங்கால ஒரு இடத்துக்கு போன பிறகு தானே படி எல்லாம் இருக்கு. இது சிவன் டெம்பிள்.
நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா தொடங்கின இடத்துல இருந்து அங்கே மேலே போக மட்டுமே கடை தான் இருக்கும். ஏன்னா இவங்க வருஷத்தில் 6 மாதம் வந்து கடினமாக உழைப்பாங்க, கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மிச்சம் 6 மாதம் ரெஸ்ட்டாக. அப்பா மூச்சு வாங்குதப்பா, மூச்சு வாங்க தொடங்கிட்டு. ஹாய், how are you? பார்க்குறீங்களா வீடியோஸ்? என்ன பேர்? நல்லா இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர் தானே? நல்ல தண்ணியா? ஓகே. கெட்ட தண்ணி இல்லை இப்போ. நல்ல தண்ணி. இங்கே ஸ்டாண்டில் இருந்து இங்கே மட்டும் வருமா போட்டு? அப்படியா? ஆ ஓ, 3 வீல் மட்டும் இங்கே மட்டும் வரும். அடடா, இதில் இருந்து இங்கே வரேன்னா உள்ள எடுப்பீங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறேன் அப்போ ஆக்களுக்கு தெரியும் தானே, அதனால தான் கேட்குறேன். 300 மாதிரி பஸ்ஸோன்லேருந்து இங்கே வருது. ஓகே, சூப்பர். அது ரீசனபிள் தானே. சரி அண்ணா, வாரண்ணா. மேலே இன்றைக்கி சிரமம் தானே ஒர்க். இல்லைடா, இங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் கட்டுறாங்க. பாதியில் வேலை நிற்குது விஹார. ஸோ இவ்வளோ தூரம் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து காட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். எங்கே இல்லையா? Oh my God. ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கடைசியில் சிவனொலி பாதமலை மேலே ட்ரோனில் இருந்து எடுத்து அப்படி இருக்குமென்ற ஷார்ட்டை அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்க. சாரி, ஸ்டெமினா இல்லாமல் கிடக்கு. ஹலோ, இங்கேயும் ஒரு கோயில் இருக்கு. அப்பா, ரிலீஃப் ஜோனுக்கிட்ட போகணும். ஆக்சுவலாக மலையிலேருந்து வர ஆக்களுக்கு வந்து இந்த அண்ணாவை பார்த்தீங்களா? இந்த அண்ணா வந்து மேலே உச்சிக்கு மட்டும் சாமான சுமந்து கொண்டு போகிறாரு. இது இப்போ சமதரையாக இருக்கிறபடியா ஓகே. பட் அந்த படியில் ஏறுற நேரமெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த மூட்டையே கொண்டு போவார் மேலே வியாபாரிகள். எவ்வளோ தூரம் வந்துட்டோம். கடையில் பார்த்தீங்களா? ஸோ வருஷத்தில் 6 மாதம்தான் வருமானம். அது அப்புறம் சீசனும் முடிஞ்சிடும், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த வருஷத்துக்குரிய சகல உழைப்பையும் இல்லாட்டி அந்த பிஸ்னஸை வந்து அந்த ஒரு 6 மந்த் டைமில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யோசிக்காதீங்க, என்னடா அக்காச்சி மூச்சு வாங்குறேன்னுட்டு. என்னால் ஏலாம் அப்பா. ஆக்சுவலாக மேலே இருந்து வர ஆக்களுக்கு சமஹானால் ஒரு ரிலீஃப் ஜோன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஜோனுக்கு தான் போகிறேன். அந்த ஜோனில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். ஓகே. ஓ மை காட், வந்துட்டேன் அர்ஷாட். ஆல்மோஸ்ட் அர்ஷாட் தான் இன்றைக்கு என் பார்ட்னர். ஓ மை காட், இங்கேயும் ஒரு குட்டி தேவாலயம். எல்லாம் ஸ்வீட்ஸ். ஓகே, ரிலீஃப் ஜோனுக்கும் வந்துட்டோம். ஓ மை காட், ஃபைனலி.
என்ற கை வந்து க்ளவுஸ் போட்ட மாதிரியே இருக்கு இன்னும். அங்கே ஏறி நாக்களை ஏற்றிட்டு வராங்க பார்த்தீங்களா, நடந்து கொள்ள இல்லாத ஆக்களை முதல் காட்டினேன். வெள்ளைக்காராக்கள் சைனீஸ் மாதிரி தெரியுது. அப்பாடா, அப்பவே சொன்னான் தண்ணியை கொண்டு போகணும். நமக்கு ரிலேஷன் தான். ஆக்சுவலாக கீழேருந்து வாராக்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் சேர்த்து தான் இந்த ரிலீஃப் ஜோன். அங்கே போயிட்டு போய் அதில் ஒரு சமாதானம் குடிச்சிட்டு தான் மிச்ச வேலை. கீழேருந்து போகிற ஆக்களுக்கும் பிரச்சனை தான். அப்பா, ஸோ இங்கே கீழே இருந்து ஏறி வந்தாலும் சரி, இல்லாட்டி மேலே இருந்து இறங்கி வந்தாலும் சரி, ஃப்ரீயாகவே சமான் வந்து உங்களுக்கு சமான் கொடுக்குறாங்க. உண்மையில் வர்த் இட். இப்போ தான் நான் குடித்தேன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அண்ட் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. ஸோ யா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா. யூ கேன் சார்ஜ் யுவர் ஃபோன். ரிலீஃப் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட் மசாஜும் பண்ணி தராங்க சமஹனால. மேலே இருந்து இறங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லாட்டி கீழே இருந்து மேலே போகிற நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட் மசாஜும் ஃப்ரீயாகவே தராங்க. ஹாய், பஹலா ஆகுது. How was it? Ira de gi. Ira. Dan tama inni. Appa. Sunrise lasna idu. Lasna. Pray karadu. Okay. Okay, thank you. See you. Bye. Bye Kapena. Bye. Hi. Now okay. Okay. ஸோ ரிலீஃப் ஜோனோட நானும் முண்டைக்கு கிளம்புறேன். ஸோ இதுக்கு அங்கால வந்து இனி அடுத்த முறை தான் வரணும். நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வேறு சைடால் போகணுன்னு சொல்லியிருந்தேன். நான் ஞாபகம் இருக்கா, இந்த ரூட் நான் அடிக்கல. ஸோ திருப்பி ஒருக்கா நான் மலை மட்டும் ஏறுற டைமில் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கொண்டு வரேன்னு மன்னிச்சுக்கொள்ளுங்க. அண்ட் யா, பாய் பாய். இத்துடன் விடை பெற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் கீழே போகிறேன். இங்கே இருந்து வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஆக்சுவலி சிரமதானம் நிறைய பேர் ஒவ்வொரு இங்கேருந்து மேலே போகிற நேரம் ஊர்கள் இருக்குது ஒரு ஊரில். ஸோ அங்கங்கே அந்தந்த ஏரியா கொடுத்துருக்காங்க அவங்களோட சிரமதான வேலை செய்கிறதுக்கு. ஸோ எங்களோட ஏரியா இந்த ஏரியா தான். இப்போதைக்கு எந்த வேலை முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம். இந்த மலையை பாருங்க, இந்த மலையை காட்டி போட்டு பாய் பாய் சொல்கிறேன் உங்களுக்கு. Look at that beauty. இப்படியே தான் இருக்கு ஃபுல்லாக. அர்ஷத் பசிக்குதா? இது எப்படி என்ன எலியோட சேர்ந்து எலி புழுக்க எங்க ஆயிர மாதிரி தம்பி, அது சரியா சொல்றேன்னா தெரியாடா, அப்படி ஒரு பழமொழி இருக்கு, பழமொழி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாங்கள் வேலை முடிஞ்சுது, எங்களுக்கு தந்த சிரமதான வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கோம். இப்போ திருப்பி வந்த பாதை இது கொஞ்சம் கீழே இறங்குறதால பெருசாக டயர்ட் இருக்காது. வரும்போது ஏறி வந்ததால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இங்கே ஃபுல்லாக டாய்ஸில் இருந்து, சாப்பாடுலேருந்து, ஸ்டாச்சூஸில் இருந்து, சாமி படங்கள், மரக்கறியெல்லாம் விற்றுருக்காங்க. மரக்கறியெல்லாம் விற்றுருக்காங்க. இங்கே மேலே கிராமங்கள் இருக்குதாங்க. இங்கே முதல்ல கையை கழுவணும். இது கை கழுவுறதா?
ஓகே இதை பிடிங்களேன். ஓகே. நல்ல கோல்டாக இருக்குது தண்ணி. என்ன முகங்களி கொள்ளையில அது டிக்டாக் பார்க்குறீங்களா? உங்களுக்கு பேருங்க லிங்கேஷா? இங்கே தானே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்படியா? ஓகே ஓகே. எந்த கடை? ஓ மேலே கடையா? நான் வந்து மேலவர் இல்லை, சிரமதான வேலைக்கு வந்தேன் இன்னைக்கு. ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் காட்டுவோம். ஓ பார்க்குறீங்களா? எல்லாரும் ஃபேன்ஸ் தானே அப்புறாங்க. எல்லாம் நம்ம ஃபேன்ஸ் தான். அக்கா அக்காட பேர் என்ன? சைலஜா அக்கா. எங்க இதுதானே ஊர்? ஓ அப்போ வீடு வந்து நல்ல தண்ணி கீழே. ஓகே. நீங்க பிரதர்? நல்ல தண்ணி. எல்லாரும் நல்ல தண்ணி தான். அப்போ பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ எல்லாம் பார்க்குறேன். நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ஏதாவது செய்றீங்களா? இங்க இல்ல, இங்க இன்னைக்கு சிரமதான வேலைக்கு தான் வந்தேன் நான். இனி மஸ்கேலியா பக்கம் தான். இன்னைக்கு இருக்கு கொஞ்சம் பேர் இருக்கு கீழே ஹெல்பிங் வேலை. யார் அவங்க? அந்த இது பொறுக்கதான். பொறுக்குறாங்க. பொறுக்கி முடிச்சுட்டு ஹாய் ஹாய் ஹாய். என்ன பொறுக்கிறீங்க? அவ்வளோ குப்பையா? சிங்களம். ஓகே சீவா. ஓகே பாய். போயிட்டு வரேன். என்னம்மா நீங்க சீ ஃபுட்ஸ்லாம் நிறைய போடுவீங்க? ஓ அப்போ பார்த்துருக்கேன். ஹிக்கடுவா கண்டிப்பாக ஹிக்கடுவா போனால் அந்த இடத்துக்கு போங்க. சரியா? பார்த்தால சந்தோஷம். நான் அடுத்த முறை மேலே மட்டும் போகிறதுக்கு வருவேன். நான் ராஜமலையால தான் ட்ரை பண்ணினா இன்னும் இதால போகல. வரேண்ணா. பாய் 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 பாய். தேங்க்யூ. பரவாயில்ல, நம்மளுக்கு மலைக்கு போகிற பாதையிலையும் கடைகள்லையும் ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. ஹர்ஷாத் ப்ரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ப்ரோ வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. 1 கிலோமீட்டர் கூட இல்லை ப்ரோ. அவ்வளோ அழகாக இருக்கேன்னு ஸ்கையை பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும். இறங்கியாச்சு, வெஹிக்கிளுக்கு போயாச்சு. போயிட்டு குளிக்கணும். முதல்ல வேர்த்து வலிகிறேன். இங்கேயும் நிவாரணம் மாதிரி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. குடிக்கிறாங்க, ஏதோ கொத்தமல்லி எல்லாம் குடிக்கிறாங்க கால் வலி உள்ளவங்க. இல்லையாண்ணா எங்க நடக்கலாம்? வேற கிளச் சைட் பேக்கிங்னா கோயில் ஆயில் சைட் பேக்கிங் இல்லையா? இல்ல. என்ன பேர் உங்கட? விஜய். விஜய். இங்கே தானா ஊர்? இங்கே நான் வந்து கண்டியில் இருக்கேன். இன்னைக்கு என்ன மலை ஏற வந்தீங்களா? சாமான் ஈவெண்ட் நாங்கள் தான் செய்கிறோம். ஓ நீங்கள் தான் செய்கிறீங்களா? ஓகே ஓகே. நான் ஈவெண்ட்டுக்கு தான் வந்தேனா, வந்துட்டு வேலை முடிஞ்சு. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. see you. பாய். பேசாம நல்லதானே இல்லையோ இல்லாட்டி மஸ்கேலியால வீடை வாங்கிட்டு வந்துட போறேனப்பா. நான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கோல் அடிக்கிறேன். கோல் அடிச்சு ஃபோட்டோ விடுவாரு, எடுத்துட்டு வாங்க. நான் போற போக பார்த்தா பேசாம இங்காலே வந்து செட்டில் ஆயிரும் போல இருக்கு. இந்த வெதர்ல இருந்து, இங்க இருக்கிற மக்கள்ல இருந்து, வேற என்ன சொல்லலாம், அந்த நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்லோ, சுத்தமான காற்று, இதுலேருந்து சகலது. இங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஊர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இலங்கையில் வாழும் மக்கள், ஒவ்வொரு இலங்கையர்களும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் மஸ்கேலியா. நல்ல தண்ணி, சிவபாதம், ஸ்ரீபாத எல்லாம். ஸோ அடுத்தடுத்து பக்கெட் லிஸ்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க. 2 மினிட் போய் கொண்டே தான் இருக்கேன். தோ வந்துட்டேன். தோ ஐயோ ஐயோ.